Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி பூண்டு சட்னி. இதுக்கு தேவையான ingredients பூண்டு, வெங்காயம், தக்காளி, ரெட் சில்லி, கறிவேப்பிலை, உப்பு. பூண்டு சட்னி இந்த மாதிரி சூடான இட்லி கூட நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த பூண்டு சட்னி புளிப்பு தன்மையோட இருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப யம்மியா இருக்கும். இந்த சட்னி நம்ம ரொம்ப சுலபமா நம்ம பண்ணிடலாம். இது பூண்டு சேர்த்து நம்ம செய்யும் போது இது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்ப வாங்க இந்த பூண்டு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப்ல சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டிஷ்க்கு நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க, அதுதான் நல்லா இருக்கும். 10-15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதோட காரத்துக்கு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ இது எல்லாமே நம்ம வதக்கி செய்ய போறோம். அடுப்புல ஒரு கடாயை வச்சிருக்கேன். வதக்கறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பூண்டு, காரத்துக்கு வரமிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு சட்னிக்கு நீங்க எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுல காரத்தன்மை இருக்கிறதுனால சின்ன வெங்காயோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இது பாதி அளவு நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு நான் வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். நான் இப்ப 5 வரமிளகா தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கூட காரம் வேணும்னா நீங்க இன்னைக்கு கூட வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு பெரிய சைஸ் அளவு நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூட நான் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை சேர்த்தும் போது நமக்கு சட்னி நல்லா வாசனையா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதெல்லாமே வதங்கிருச்சு. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை மிக்சியில போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் இப்போ ஜார்ல போட்டுக்கிறேன். ஜார்ல போட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை எல்லாமே போட்டாச்சு. இதை நான் இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப பாருங்க நம்மளோட சட்னி அரைச்சாச்சு. இந்த மாதிரி நீங்க நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆயிருச்சு. இது ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம இப்ப மாத்திக்கலாம்.
நம்மளோட பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி சூடான இட்லி கூட நம்ம பூண்டு சட்னி சர்வ் பண்ணி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பூண்டு சட்னி இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம், சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப யம்மியா இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப சுலபம் தான். 10 நிமிஷத்துல இந்த சட்னி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.